அத்தியாவசிய பொருளாதார கோட்பாடுகள். மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜி.டி.பி. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் ஒரு நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து இறுதி பண்டங்கள் மற்றும் சேவைகளின் மொத்த சந்தை மதிப்பானது நாட்டினது பொருளாதார ஆரோக்கியத்தின் முதன்மை குறிகாட்டியாகும். பணவீக்கம் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பண்டங்கள் மற்றும் சேவைகளின் பொதுவான விலைகள் உயருதல். இது நாணயத்தின் வாங்கும் திறனை குறைக்கிறது. இது பொதுவாக நுகர்வோர் விலை குறியீட்டின் மூலம் அளவிடப்படுகின்றது. நுகர்வோர் விலை குறியீட்டின் மூலம்தான் இது அளவிடப்படுகிறது. பணவியல் கொள்கை. மத்திய வங்கி இலங்கை மத்திய வங்கி பணத்தின் வழங்கலை மற்றும் கடன் கிடைக்கும் தன்மையினை கட்டுப்படுத்துவதன் மூலம் பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்த எடுக்கும் நடவடிக்கைகள் ஆகும். அரசு இறை கொள்கை. அரசாங்கத்தின் வரிகள் மற்றும் அரசு செலவினங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி பொருளாதாரத்தை பாதிக்கும் நடவடிக்கைகள் வரவு செலவு திட்டங்கள் இதன் முக்கிய கருவியாகும். இலங்கை மத்திய வங்கி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா பொது பொருளாதாரத்தின் அதிகாரபூர்வமான நிர்வாக அலகு பற்றி அறிவு அவசியம். இதன்படி பணவியல் கொள்கை பணத்தினை அச்சிடுதல், வெளிநாட்டு நாணய முகாமைத்துவம். பணவியல் கொள்கை வட்டி வீதங்களை நிர்ணயித்தல் மற்றும் பணவீக்கங்களை கட்டுப்படுத்துதல். பணத்தினை அச்சிடுதல் சட்டபூர்வமான நாணயத்தாளை வெளியிடும் அதிகாரம். வெளிநாட்டு நாணய முகாமைத்துவம் நாட்டின் வெளிநாட்டு இருப்புகளை நிர்வகித்தல். வங்கி மேற்பார்வை நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் மேற்பார்வை மற்றும் ஒழுங்குபடுத்துதல். வளர்ச்சி குறிகாட்டிகள் கொழும்பு பங்குச்சந்தை குறியீடு (CSE) மற்றும் தேசிய பங்குச்சந்தையின் குறியீடு (ASPI) ஆகியவற்றின் அண்மை நிலை. இலங்கை பொருளாதார நடப்பு நிகழ்வுகள் 2024-2025 வரையிலான காலப்பகுதி. கடன் முகாமைத்துவம். சர்வதேச நாணய நிதியத்தின் IMF நீடித்த திட்டங்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நிபந்தனைகள். இது அரசு சிறை கொள்கை மற்றும் செலவினங்களின் கட்டுப்பாட்டினை கோருகிறது. சமூக பாதுகாப்பு. பொருளாதார நெருக்கடிக்கு பின் வறுமை குறைப்பு திட்டங்கள் மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட சமூக நல திட்டங்களுக்கான உதாரணமாக சமுர்த்தி நிதி ஒதுக்கீட்டின் மாற்றங்கள். ஏற்றுமதி மேம்பாடு. வெளிநாட்டு நாணய வருமானத்தினை அதிகரிக்க புதிய சந்தைகளை கண்டறிதல், குறிப்பாக ஆசியா மற்றும் ஐரோப்பா மற்றும் பாரம்பரியமற்ற ஏற்றுமதி பொருட்களுக்கு சேவை சார்ந்த ஏற்றுமதி உட்பட அரசாங்கம் அளிக்கும் ஊக்கம். தனியார் மயமாக்கல். அரசிற்கு சொந்தமான நிறுவனங்களின் செயல்திறனை மேம்படுத்த அவற்றின் மறுசீரமைப்பு அல்லது தனியார் மயமாக்கல் நடவடிக்கைகள். இது அரசாங்கத்தின் நிதி சுமையினை குறைக்க பயன்படுத்தப்படுகிறது. உலகளாவிய வர்த்தகம். உலக வர்த்தக ஸ்திரத்தன்மை, புவியியல் சார்ந்த அரசியல் சவால்கள் இலங்கையின் பொருளாதாரத்தை எவ்வாறு பாதிக்கின்றன? உதாரணமாக கப்பல் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி செலவுகள்.